ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண கோவில் அல்லது பழமையான நகரம் பற்றி அல்ல. தமிழர்களின் வீரத்தையும் அறிவையும் கட்டிடக்கலையையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமான நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி தாங்க. இது உங்கள் குருலட்சுமி. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? இங்க உள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டுள்ளதாங்க. பார்ப்பதற்கு மிக கம்பீரமாக இருந்துச்சு. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் நிறுவிய சோழர்களின் பிரம்மாண்ட தலைநகரமாகுங்க. கங்கை வரை சென்று வெற்றி கொண்ட வீரரின் பெருமையை போற்றுவதற்காக இந்த நகரம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. இது ஒரு சாதாரண நகரம் அல்ல, சோழ சாம்ராஜ்யத்தின் அழியாத வீர சின்னமாக திகழ்கிறது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதாங்க உள்ளது. 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. இந்த கோவில் 1035ஆம் ஆண்டு கட்டப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். கோவிலின் வலது பக்கத்தில் ஒரு கிணறு அமைந்துள்ளது. அதன் பெயர் சிம்ப கிணறு. அது இப்போ மூடப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் மொத்தம் 2 மாடின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் போர் நடந்த காரணத்தினால் அது அழிந்து விட்டது. தமிழ்நாட்டுக்கே புகழ் சேர்ந்த இந்த கங்கை கொண்ட சோழபுர கோவிலுக்கு நாங்கள் ஃபேமிலியோட போனதுல மிகவும் மகிழ்ச்சிங்க. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? சிவனை பிடிக்குன்றவங்க மறக்காம நமச்சிவாயன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. பாய்.